நாலாவது உலக யுத்தத்தை பற்றி இந்த வெளிப்படுத்துகிற விசேஷம் இவ்விதமாக விவரிக்கிறது. அந்த யுத்தத்திலே அந்தி கிறிஸ்துவையும் அவருடைய சர்வ சேனைகளையும் இயேசுவும் அவரோடு கூட இருக்கிற திருச்சபை மக்கள், எடுத்துக்கொள்ளப்பட்ட மக்களும் போராடுவார்கள், யுத்தம் பண்ணுவார்கள். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக இருப்பதினால் அவர்களை ஜெயிப்பார். அவர்களோடு இருக்கிற கூட்டம் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள் என்று எழுது என்று சொன்னாரே. அந்த அவரோடு இருக்கிற கூட்டம் நீங்களும் நானும் தாயா. அவர் அந்தி கிறிஸ்துவை கள்ளத்துக்கு உயிரோடு பிடித்து அக்கினி கடலில் தள்ளிவிட்டு எருசலேமை தலைநகராக கொண்டு அவர் ராஜாதி ராஜாவாக உட்காருவார். நாம் எல்லாரும் ராஜாக்கள். அவர் ராஜாக்களுக்கு ராஜா, அவர் ராஜாதி ராஜா. எருசலேமை தலைநகராக கொண்டு தாவீது சிம்மாசனத்திலே என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உட்காருவார். அவரோடு கூட சிம்மாசனத்திலே உட்கார போற கூட்டம் நீங்களும் நானும் தான். அந்த நம்பிக்கை விதைக்கப்பட்டிருக்கிறதா? அந்த நம்பிக்கை உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் வேரூன்றி கட்டப்பட்டு வருகிறதா? பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு